வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 32 ஆண்டு வாழ்க்கை, கணவர் திடீர் மரணம், கதறி எழுத டூரிஸ்ட் ஃபேமிலி நடிகை, இணையதளத்தில் வைரலாகும் அவங்க கொடுத்த பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை ஸ்ரீஜா ரவி தனது கணவரினுடைய திடீர் மரணம், டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் பணிபுரிந்தது குறித்து அனுபவங்களை பற்றி பகிர்ந்திருக்கிறாங்க. பிரபல டப்பிங் கலைஞரும் டூரிஸ்ட் ஃபேமிலி நடிகையுமான ஸ்ரீஜா ரவி தனது கணவரின் எதிர்பாராத மரணம், 32 வருட திருமண வாழ்க்கை குறித்து உருக்கமாக பேசியிருக்கிறாங்க. தனது கணவர் ஏப்ரல் 25, 2020 காலமாகி போயிருக்கிறாரு. 32 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் ஒரே நிற ஆடைகளை அணிந்திருந்தாலும் அவங்க கலாட்டா பிங்குக்கு அளித்த பேட்டியில் உணர்ச்சிபூர்வமாக தெரிவித்திருக்கிறாங்க. தனது கணவர் 23 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தபோது ஐசியூவில் கவனக்குறைவாக இருந்ததாகவும் மருத்துவர்கள் அலட்சியத்தில் தான் உதவியற்றதாக உணர்ந்ததாகவும் ஸ்ரீஜா வேதனை தெரிவித்திருக்காங்க. சர்க்கரை அல்லது இரத்த அழுத்தம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்த தனது கணவரின் மரணம் எதிர்பாராதது என கண்ணீரோடு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. தங்கள் மகள் அவரை மிகவும் இழப்பதாகவும் குடும்பத்திற்காக தனது வாழ்க்கையை தியாகம் செய்ததாகவும் அவங்க கணவர் குறித்து உருக்கமாக பேசியிருக்கிறாங்க. அவங்களோடு வாழ்ந்து 32 வாழ்க்கையை நினைவு கூர்ந்து பேசியிருக்கிறாங்க. டப்பிங் கலைஞராக தனது பணியில் மகிழ்ச்சியாக உணர்வதாக ஸ்ரீரவி தெரிவித்து, ஒருமுறை ஒரு ரசிகர் தனது மனைவியின் திருமணத்திற்காக டப்பிங் செய்வதற்காக நன்றி தெரிவித்த சம்பவம் தனக்கு மகிழ்ச்சி அளித்ததாக சொல்லியிருக்காங்க. பல படங்களுக்கு டப்பிங் செய்துள்ள ஸ்ரீஜா தனது பணிக்காக ரசிகர் மன்றத்திலிருந்து பாராட்டு கடிதம் பெற்றதாகவும் மகிழ்ச்சியாக தெரிவித்தாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் ஒரு குழந்தை கலைஞருக்காக டப்பிங் செய்ததையும் அந்த குழந்தையின் தந்தை இன்றும் தங்கள் குடும்பத்தின் தொடர்பு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் பணிபுரிந்தது ஒரு நேர்மறையான அனுபவம் என்று ஸ்ரீஜா கூறியிருக்கிறாங்க. இயக்குனர் படக்குழுவினர் 3 நாட்கள் படப்பிடிப்பின் போது தன்னை மிகவும் மரியாதையுடன் நடத்தியதாகவும் சிறப்பாக கவனித்து கொண்டதாகவும் கூறியிருந்தாங்க. இயக்குனர் ஒரு உத்வேகம் அளித்தும் நபர் என்றும் கதாபாத்திரங்களுக்கு தேவையான உணர்வுபூர்வமான தீவிரத்தை நிறம்பட விளக்கக்கூடியவர் என்றும் ஸ்ரீஜா ரவி அந்த பேட்டியில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. தந்தை தன்னுடைய கணவர் இழந்து 32 நாட்கள் ஆகியும் கூட அந்த கணவருடைய இழப்புலேருந்து எங்கள் குடும்பத்துக்கு இப்போது வரைக்கும் மீளாத துயரம் விளைந்துட்டு வருது. எங்களுடைய கணவர் எங்களுக்கு அவ்வளவு என்னை பாசமாக பார்த்துக்குறாங்க, அந்தளவுக்கு என்னுடைய அன்பு அதிகமாக செலுத்தியிருந்தாங்க. ஆனால் அவருடைய மரணம் எங்களுக்கு ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னு அவங்க சொல்லியிருந்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பேர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.